Hi guys, welcome to SIDDU TAMIZHAN. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளெண்டர்ல டெக்ஸ்சர் பெயிண்ட் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். சோ அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். கத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் அது. சோ அது எப்படி பண்றது அப்படினா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதை வச்சு செய்ய போகிறோம்னா ஒரு மங்கி வச்சு செய்யலாம். ஓகேவா? ஸோ மங்கி ஃபேஸ் அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே செய்வோம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே செய்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா அதே யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் கொடுத்து இப்போ இருக்கிற டெலிட் பண்ணிக்கிறேன். +A பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி நெக்ஸ்ட் டேப் கொடுத்து எடிட் மோட். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உடன் டோபெல் டுட்டோரியலே போய் போட்டிருக்கேன். போய் வேறு சேவி செக் பண்ணிட்டு வந்துடுங்க. எடிட் மோட் போய்க்கலாம். ஸோ W கொடுத்தீங்க அப்படின்னா சப்டிவைட் ஸ்மூத் இருக்கும். ஸோ சப்டிவைட் ஸ்மூத் 2 times. ஸோ 2 cuts கொடுத்துக்கோங்க. 2 cuts கொடுத்துட்டு ஸ்மூத்னஸ் இது போதும். ஓகேவா? ஸோ ஸ்மூத்னஸ் கொடுத்துட்டு வேறு எதுவும் மாற்ற வேண்டாம். நெக்ஸ்ட் W கொடுத்து ஸ்மூத் ஒன்று. ஓகேவா? ஸ்மூத் ஒன்று கொடுத்துட்டு செட் ஸ்மூத். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து முன்னாடி இருந்தப்போ எப்படி இருந்துச்சு, இந்த நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஷெட் ஸ்மூத் கொடுத்து இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம டெக்ஸ்சர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்ட் மோடுக்கு போய்க்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து மிஸ்ஸிங் டேட்டான்னு இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆட் சிம்பிள் யூஸ் கொடுங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகேவா? இமேஜ் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இருந்திருக்காது. ஓகேவா? சரி. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இருந்திருக்காது. இப்போ இது பார்த்தீங்கன்னா அன்ராப் பண்ணி இங்கே நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இது மூலயமா நம்ம இந்த பார்ட்ஸில் எங்கே கலர் ஆகுதுன்றதை பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். டூலில் வச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ ஆட் லென்ஸ் ஸ்லாட் கொடுத்து டிஃப்யூஸ் கலர்னு ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் மிரர் கலர் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃப்யூஸ் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் மங்கின்னு பார்த்தீங்கன்னா நேம் வைக்கிறேன். சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா நான் மங்கி நேம் வச்சு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் இருக்குது. ஓ சாரி, ஒரு விஷயத்த மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, நான் இது வந்து ஃபுல் ஒயிட்டை வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ரஃப் கொடுத்து இது ஃபுல் ஒயிட் ஆகணும். ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுக்க மறந்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா நார்மலான கலர் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து யூவி எடிட்டிங் போய்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத மங்கி செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த பெயிண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக இப்போ கலர் அடிச்சுக்கோங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் கலர் நீங்கள் கொடுக்கும்போது ஒயிட் கலர் கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா தெரியாமல் கொடுத்துட்டேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு நான் பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். வீடியோ எடிட்டிங்கில் இருக்கும். இதோட சென்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. ஸோ இது எப்படி இருக்குன்றது தான் காட்டப்போகிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட்டு ஒரு லைட்டு இந்த கலர் யூஸ் பண்ணிட்டு சிமெட்ரி ஆன் பண்ணிக்கிறேன். சின்னதாக்கிட்டு சிமெட்ரி எக்ஸ் ஆக்சஸில் ஆன் பண்ணிட்டு இந்தமாரி பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீன் எடுத்துக்கிட்டு இதேமாரி சிமெட்ரியில் ஆன் பண்ணிட்டு இந்தமாரி பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சிமெட்ரி பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு ஸோ இப்போ ஒய் சிமெட்ரியை காட்டுறேன். ஸோ ஒய் சிமெட்ரின்றது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இதெல்லாம் எக்ஸ் ஆக்சஸ்னால் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ் ஆக்சஸ் இசட் ஆக்சஸ் நான் காட்டுறேன். ஏன்னா நீங்கள் பாட்டமில் வந்தீங்கன்னா டாப்பில் வரையும் அதேமாதிரி. ஸோ அவ்வளோதான். ஸோ இது கிட்டத்தட்ட ஸ்கல்ப்டிங்கில் இருக்கிற சிமெட்ரி தான். சிமெட்ரினாலே ஒன்று தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு நான் வந்து ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எனேபிளில் இருக்குது. எக்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். ஓகே. இதை எனேபிள் பண்ணிட்டு இப்போ ஒரு பிங்க் கலர் லைட் பிங்க் கொடுத்து இந்த இடத்துல ஷேட் அடிச்சுக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம அடித்தாச்சு. நெக்ஸ்ட் நான் இந்த பிளாங்க் ஸ்பேஸ்லேயும் பிங்க் அடிச்சுக்கிறேன். கரெக்டாக இங்கே வச்சு பிங்க்கில் கர்வ் கொடுத்துக்கிறேன். சிமெட்ரி ஆனில் இருக்கிறதுனால அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன்.
ஸோ எனக்கு ஒயிட் கலர் கிடச்சிச்சு. இந்த இடத்துல எனக்கு வேண்டாம். ஓகே, இங்கே சிமெட்ரி எக்ஸில் மட்டும் தான், சாரி எக்ஸ் ஆக்சஸ்லேயும் இது வருதில்ல. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சிமெட்ரி ஆஃப் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் ஐ கண்டுபிடிக்கணும். ஸோ நான் அந்த கண்ணுக்கிட்ட ஒரு சின்ன சிம்பிள் போடலான் இருக்கேன். ரெட் கலர் எடுத்துக்கலாம், டார்க் ரெட் எடுத்துக்கிட்டு பெயிண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ இப்படி கொடுத்து இப்படி ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா இந்த கண்ணில் ஐபால் எஃபெக்ட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பார்ட்ஸை அன்ராப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஐ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அது அவுட்லெட், இங்கே ஒரு அவுட்லெட் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஐபால் ரெண்டுமே இங்கே இருக்கும். ஸோ இது மூலயமா தான் நம்ம பெயிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பெயிண்ட் பண்ணுறது மூலயமா ஐக்கு அந்த இதுவும் வராது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஃபேஸ் சிம்பிள்ஸ் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் ஃபேஸ் சிம்பிள்ஸ் கொடுத்துறேன். ஸோ இது வேண்டாம், இது பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதிலேருந்து இதுக்கு அதேமாதிரி மவுத்தும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தான் இருக்கும். இதேமாதிரி இந்த பார்ட்டும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸோ இது இங்கே ட்ரா ஆகுது. எனக்கு இங்கே மட்டும்தான் வேணும் அப்படின்னா நான் இங்கே ஃபுல்லாக வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரை லுக். ஓகே, இதோட இதை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஹெட்டு. ஸோ இதில் ஹேர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ வெயிட் பெயிண்ட் மோடுக்கு போயிட்டு ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. டெக்ஸ்சர் பெயிண்ட் மோடுக்கு போய் பார்த்தீங்கன்னா இப்போது ஆப்ஜெக்ட் மோடுக்கு போனாலும் ரெண்டாவது வியூவில் தெரியும். ஸோ நான் ஒரு லேம்பில் ஹெமி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணேன் அப்படின்னா இதோட கலர் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு டெக்ஸ்சர் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். ஜாலியாக உட்காந்து நீங்கன்னா பாட்டு பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் இயருக்கு ஒன்று ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, சிமெட்ரி ஆஃபில் இருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இயருக்கு ஒரு சாண்டல்னு வச்சுக்கோங்க. ஓகே, இயருக்கு இந்த மாதிரி சாண்டில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹெட்டுக்கிட்ட இங்கே எப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் பேஸ் வந்து அதே கலர் செட் பண்ணிக்கலாம், மாற்ற வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கார்னர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக அடித்தாச்சு. இந்த பக்கம் சிமெட்ரிலாம் இதாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஹைக்கு வந்து ஒயிட்டில் தான் இருக்குது. ஸோ ஐபாலில் மட்டும் பிளாக் அடிக்கணும். ஃபுல்லாக பிளாக் செட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் செட் பண்ணிட்டு சாரி இது ரொம்ப பெருசாக சிறுசு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அடிச்சுக்கோங்க. ஸோ ஐபால் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட அடிச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ இது கிரேஷாக இருக்குது லைட்டாக. இன்னரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா அடித்து வச்சுருக்கேன். ஸோ இந்தமாரி அடிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி இதுக்கும் பண்ணணும். ஸோ இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டார்க்கராக இருக்கணும். இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா லைட்டு பிளாக் அடித்தா போதும். ஓகேவா? ஓகே, இப்போ லைட் பிளாக் அடித்தாச்சு. இப்போ அது பார்த்தீங்கன்னா ரியல் ஐ மாதிரியே இருக்குது. ஒரு கார்னர் மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு பார்ட்டில் இருக்குது. அது தேடி கண்டுபிடிக்கிறத விட நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா அது பண்ணிக்கலாம். ஸோ நான் வீடியோக்காக அதை காட்டல, இல்லை அப்போ நான் தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இந்த இடத்துல சின்னதாக ஒரு கோடு போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போடுவோமா? வேண்டாம், நல்லா இல்லை. இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும் இல்லையா சின்னதாக, ஸோ அதுனா வரையலாம். பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும், அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதை ட்ரா பண்ணிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் இப்போ நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ரியலிஸ்டிக்கான ஐ மாதிரியே இருக்குது. ஸோ அதேமாதிரி நம்ம இந்த பக்கமும் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே அது நெக்ஸ்ட்
ஜஸ்ட் பாட்டமில் தான் இருக்கும் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அதே மாதிரி ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் இப்படி ஒரு போகிற மாதிரி ஒரு லைன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது இந்த கார்னர் இல்லை, அது என்ன எங்கே அப்படின்னா இந்த தான். ஓகே, ஸோ இங்கே வரைஞ்சாச்சு, இங்கேயும் போட்டாச்சு. இப்போ இது ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு சுற்றி பெயிண்ட் பண்ணலாம் இந்த இடத்துலலாம். ஸோ அந்த இடத்துல என்ன பெயிண்ட் பண்ணலான்னா அந்த சாண்டில் கலர் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா இங்கே பெயிண்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சாரி சிமெட்ரி பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பெயிண்ட் வேண்டாம். ஸோ இந்த கலர் வேண்டாம், இது ரொம்ப இதாக இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு ஐட்ரா போடுறாங்க. ஸோ இந்த கலர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே கலர் தான் நமக்கு இங்கே வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாண்டில் மாதிரி தெரியுது, ஓரளவுக்கு தான் இருக்குது. ஸோ ரியலிஸ்டிக் லுக் கிடைக்கணும்னா அதுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஸோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம டெக்ஸ்சர் பெயிண்ட் டுட்டோரியல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டெக்ஸ்சர் பெயிண்டில் இந்தமாரி காமெடியாகவும் பண்ணலாம், நீங்கள் ஒரு மாடலுக்காக பெயிண்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த வாய் நமக்கு கலர் ஆகக்கூடாதுன்னா இந்த பக்கம் வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இதை வந்து ஃபுல்லாக அடிச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு இதுக்கு கரெக்டாகிடுச்சு. ஸோ இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, இந்த பக்கமும் அடிப்போம். ஓகே, இந்த பக்கமும் அடிச்சுட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பக்கமும் அடித்தாச்சு. இப்போ நமக்கு இதை சுற்றி ஒரு இதுவும் கிடச்சிருச்சு. இப்போ பாட்டம் ஃபேஸ், ஸோ இந்த பாட்டமும் கொஞ்சம் கலர் அடிப்போம். அப்படி இன்னத்தை தான் அடிக்கிறது, பச்சை கலர் அடிச்சு விடுவோமா? வேண்டாம், அங்கேயும் இதே கலர் அடிப்போம். ஐட்ரா அப்புறம் திரும்ப எடுத்துக்கலாம். பாட்டம் ஃபேஸ் ஆட் பண்ணிட்டு இந்த கலர் தூக்கி வச்சு இங்கே அடிப்போம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ஃபுல்லாக கலர் பண்ணுறோம். ஸோ இதே நீங்கள் மெட்டீரியல் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே நான் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். நீங்கள் எடிட்டிங்லேருந்து நான் டிஃபால்ட் மாற்றிக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெட்டீரியல் இப்போ நான் ஒரு மெட்டீரியல் ஆல்ரெடி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்சர் இதில் இம்ப்ரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்சர் வந்து நீங்கள் கலராக சேஞ்ச் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகேவா? ஸோ வந்து சப்சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங் கொடுத்துட்டு ஒரு ஸ்கின் கலர் 1ன்னு கொடுங்க. போய் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்கின் கலர் இதெல்லாம் அப்ளை ஆகிருக்கும், இருந்தாலும் இந்த டெக்ஸ்சர்ஸ் போகாது. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டும் முக்கியம். ஸோ மெட்டீரியல் வச்சு தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ வந்து நான் ஸ்கின்ல வந்து எல்லாத்தையுமே வச்சு காட்டுறேன். ஆப்பிள், ஓகே, சிக்கன், நெக்ஸ்ட் க்ரீம், நெக்ஸ்ட் கெச்சப். ஸோ கெச்சப் பச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக அது நமக்கு அந்த டெக்ஸ்சர் அந்தளவுக்கு இதாக தெரில. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ட்ராக் மார்பிள். ஸோ மார்பிள் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் தெரியுது, பட் ஆனாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்க்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போயே ரெண்டர் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்குள்ளே சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது ஒரு நிமிஷம் அது ஓகே கியூ கொடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டி சாரி கியூ மோர் அலங் கேமரா டு வியூ
ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுங்கள். டிக்ரீஸ் பண்ணிட்டு ரெண்டாவது வியூக்கு போய் பார்த்தீங்கன்னா ஓகே, இது பார்க்க நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் டாப் ஆங்கிளில் இதை மாற்றி வச்சுருவோம். சாரி, ரொட்டேட் ஒய் ஆக்சிஸ். சரி, ரொட்டேட் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக இது டாப்பில் தெரியுற மாதிரி தூக்கி வச்சிடறேன். இப்போ வந்து இதை கிராப் பண்ணி இதில் ஆக்சிஸில் குறைச்சி வச்சா இப்போ 0 கொடுத்து வெளில வந்துட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஆக்சிஸ் 0 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கிராப் இன்சர்ட் ஆக்சிஸ். ஓகே, இப்போ போய் பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் ஆங்கிலையும் தெரியுது. ஸோ இப்போ நான் ரெண்டரை பண்ணுறேன். அதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட லைக் பண்ணி டேப் பண்ணி ஆர்டர் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ப்ரொடியூஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா பை பேசி யூ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் ரெண்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மங்கியோட டெக்ஸ்சர்ஸும் ரெடி ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் நான் இன்னொரு விஷயம் காட்டணும்னு நினச்சேன். இரடி வீக் போய்க்கிறேன், சைக்கிள் சென்டருக்கு போய்க்கலாம். இப்போ ரெண்டாவது வீக் போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர்ஸ் அப்ளை ஆகிருக்காது. இப்போ நான் டேப் கொடுத்து எடிட் முடிக்க போனாலும் இந்த டெக்ஸ்சர்ஸ் இருக்க ஆட் பிளேன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா? ஸோ ஒரு டெக்ஸ்சர் இது மேலே இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது, அது ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிட்டு கொடுத்துருங்க. ஸோ யூ எடிட்டிங்குள்ளே போய்க்கோங்க. சாரி, ஸ்கிரிப்டிங் இது யூ எடிட்டிங்குள்ளே போயிட்டு ஸோ நம்ம இப்போ மெட்டீரியல் எடுத்தோம் இல்லையா, அந்த மெட்டீரியலை இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இதில் வந்து இப்போ இதில் ஓப்பன் ஆப்ஷன் கொடுத்து இப்படி கொடுத்து சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஓகே 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 ஸோ விண்டோஸ் 10ஓட பார்த்தீங்கன்னா ஒரு இது 3D லோகோ. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதில் என்ன இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ விண்டோஸ் 10ஓடது இப்போ இது அப்படியே இதில் இம்போர்ட் பண்ணி காட்டுற பாருங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா யூ எடிட்டிங்கில் தானே இருக்குது. ஸோ கம்போசிட்டிங் மாற்றிக்கோங்க. யூ எடிட்டிங்லேருந்து கம்போசிட்டிங் மாற்றிட்டு மெட்டீரியலுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இங்கே இமேஜ் டெக்ஸ்சர் ஆல்ரெடி இம்போர்ட்டடாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு அந்த டிஃப்யூஸோட ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணிட்டு இதில் மெட்டீரியல் செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இப்போ இந்த இது செலக்ட் பண்ணிங்களா, அதை இம்போர்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 10ஓட அந்த இது தெரியுதா? ஸோ அந்த விண்டோஸ் 10ஓட லோகோ பார்த்தீங்கன்னா இதில் இம்போர்ட் ஆகிருக்கு. அதாவது வால்பேப்பர் இதில் இம்போர்ட் ஆகிடுச்சு. சைக்கிள் ஸ்டூடியோவில் நீங்கள் கம்போசிட்டிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளட் ஸ்பாட் தெரியாது. இந்த மாதிரியும் நீங்கள் டெக்ஸ்சர் ஆட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஸ்டூடியோவில் இந்தமாதிரி ஆட் பண்ணலாம். பட் ஆனால் இதே நீங்கள் பிளண்டர் சென்டருக்கு மாற்றினீங்கன்னா இந்த இமேஜ் டெக்ஸ்சர்ன்ற விஷயம் உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ யூஸ் நோட்ஸ் கொடுத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. யூஸ் நோட்ஸை நான் வெளில எடுத்துட்டேன்னா திரும்ப அந்த பழைய டெக்ஸ்சருக்கு போயிடுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பொருளுக்கு ஒரு இமேஜை இதுக்குள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட நம்ம டேப் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நான் ப்ரொடியூஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் சரி டாட்டா பேசியோ. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்கை நீங்கள் உங்கள் ஒரு 3D மாடலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங். அவ்வளோதான், பாய்.